ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி போன ஒரு 2 மாதமாக வீட்டில் நான் சமைக்கவே இல்லை. திடீர்னு ரொம்ப கிரேவிங்ஸ், இந்த ஜூலை மாதம் பெஞ்ச மழை எல்லாம் சேர்ந்து செம கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால செஞ்சேன். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே பார்க்கலாம். யூடியூப்பில் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடுறதே இல்லை. ஸோ ஒரு சின்ன கேப் எடுத்தேன். சின்ன கேப்பில் ஒரு லாங் கேப்னே சொல்லிக்கலாம். அந்த கேப் எடுத்ததில் சேனல் ஃபுல்லாக டெட் ஆயிடுச்சு. நல்ல வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னோடய சேனலில் போய் பார்த்தா தெரியும், நிறைய வீடியோஸ் நல்ல வியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக ஒரு 500 வியூஸ் கூட போக மாட்டேங்குது ஷார்ட்ஸில் கூட. அது எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. சரி, இனியாவது கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு நம்ம சேனலில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு ஆயிலில் பொரித்து இந்த பொரித்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம்ல, அப்போ வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேரினேட் பண்ணும்போது இந்த 2 விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க, சூப்பராக வரும். யாராவது புதுசாக யூடியூப் தொடங்குறீங்கன்னா நியூ சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது என்னோட ஒரு அனுபவம். என்னென்னா நம்ம வீடியோஸ் போட்டால் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 நாள் கேப்பு அந்த மாதிரிலாம் வரவே செய்யக்கூடாது. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், புதிய புதிய கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சேனல் நல்லா க்ரோ ஆகும். அப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறீங்கன்னா நல்ல பேச்சு திறமையும் இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் வீடியோலாம் போட்டால் யூடியூப் கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. எனக்கு அது மாதிரி தான் ஆச்சு. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 3 மாதத்துலலாம் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ரெகுலராக ரெசிபிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு மீன்ஸு நான் வந்து யூடியூப்புக்கு வேண்டியே குக் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஆனால் யூடியூப்புக்கு வேண்டியே நான் குக் பண்ண ஆரம்பிக்கும்போது வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க, எடுத்தாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நிறைய ஃபுட்டு வந்து மீதியாச்சு. குழந்தைங்களுக்கு ஃபுட்டு நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபுட்டு மேலே இருக்க அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு குறைஞ்சி. ஏன்னா ஃபுட்டு அம்மா எப்போவுமே அவைலபிளாக செஞ்சு தந்துகிட்டே இருக்காங்க, எப்போவுமே இருக்குது, எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நான் பார்த்தனால நான் வந்து சரி கொஞ்சம் கேப் விடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கேப்பை விட்டு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. பிறகு அப்பப்போ சில வீடியோஸ் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி திரும்ப வருவேன். வந்த ஒரு 2 வீடியோஸ் போடுவேன், அடுத்து 3வது நாள் காணாமல் போவேன். இந்த மாதிரி ஆகி அப்புறம் ஜூன் மாதம் திரும்ப குழந்தைங்களாம் ஸ்கூல் போனாங்க, தனியாக இருக்க ஆரம்பித்தேன். சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து யூடியூப்பில் சுத்தமாக ஓடவே இல்லை. இன்ஸ்டாகிராம் பக்கம் போயாச்சுன்னா அதில் ஓகே பரவாயில்ல, 2-3 வீடியோ ஹிட் ஆகுது. அப்புறம் ஒரு 8, 10, 10K அந்த மாதிரிலாம் எனக்கு வியூஸ் போகுது. எனக்கு வாட்ஸ்அப்னு சொல்கிறேன், யூடியூப்பில் எனக்கு சுத்தமாக வியூஸே வர மாட்டேங்குது. அப்போ எனக்கு மனசில் ஆச்சு, நம்ம சேனல் வந்து டெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய சேனல் தொடங்கிட்டு எனக்கு பெருசாக வியூஸ் எல்லாம் ஒன்றுமே வராது. ஆனால் இந்த சேனல் தொடங்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேயே நல்லா வியூஸ் வர ஆரம்பிச்சு. நான் நான் ரொம்ப க்ரோ பண்ணி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்னன்னு தெரியல, என்னோட மிஸ்டேக் தான். நோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் என்னால் வந்து நான் இப்போ ஒரு டெட் நிலைமையில் இருக்கேன். அதை தான் உங்ககிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து நியூவாக யூடியூப் தொடங்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன கண்டென்ட் எடுத்தாலுமே நீங்கள் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். இல்லைன்னா யூடியூப் உங்களை வந்து கைவிட்டுரும். ஒரு 2-3 வீடியோ ஹிட் ஆனாலுமே யூடியூப் உங்களை வந்து கைவிட்டுரும். என்னையும் கைவிட்டுருச்சு. அதை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். யூடியூப்பை தேடி முன்னாடி வந்தவங்க எப்படின்னு தெரியல. ஆனால் அவங்களோட வீடியோஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து டைம் பாஸுக்கு வந்தேன், அப்புறம் வந்து எனக்கு மணி கிடைக்கும்னு தெரியாது, நான் பிறகு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்கன்னா இது சக்ஸஸ் ஆகணும், மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான். நானும் அந்த ஒரு மோட்டிவில் தான் வந்தேன். வீட்டில் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். பெருசாக எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம எதுக்கு சும்மா இருக்கிறோம், இது ஒரு ஃப்ரீயாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது,
ஸோ அதில் நம்ம வீடியோஸ் நம்ம போடுவோம். நமக்கு தெரிஞ்சது குக்கிங் மட்டும்தான். ஸோ அதை நம்ம வீடியோவாக போடுவோம். போட்டு ஒரு வேளை கிளிக் ஆயிடுச்சுன்னா ஆகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். யூடியூப் எல்லாருக்குமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டால் அது இந்த ஒரு பாட்டு வரும்ல, வாழ்க்கை புதையலப்பா வலுத்தவன் எடுத்துக்கப்பான்னு. அது போல் தான் யூடியூப் வந்து ஒரு பெரிய ஒரு புதையல். அதில் வந்து வலுத்தவங்க எடுத்துப்பாங்க. ஐ மீன்ஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுட் சேனல் பண்ணுறாங்கன்னா அவங்க டெய்லி ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. டெய்லி அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே மளிகை சாதனம் வாங்குறதுக்குன்னு அவங்க அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியணும். அது ஒன்று இருக்குது. தயக்கம் இல்லாமல் ஃபேஸ் காட்ட தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள தைரியம் இருக்கணும். அப்புறம் கூச்ச சுபாவம். இந்த கூச்ச சுபாவம்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாது. அது ஒன்றும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா நம்ம வந்து யூடியூப்பில் சூப்பராக சக்ஸஸ் ஆகலாம். நல்ல வலிமை உள்ளவங்க எடுத்துப்பாங்க. இல்லாதவங்க வந்து யூடியூப்பில் கொஞ்சம் சக்ஸஸ் பார்க்குறது கஷ்டம்தான். என்ன மாதிரி சில நேரம் தோணும், நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கிறோம், நம்ம இதெல்லாம் விட்டுடலாம், விட்டுட்டு ஒன்று ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் என்னவோ எனக்கு இதை விடுறதுக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்து சில நாட்கள் இந்த வீடியோ போடுறத மறந்துட்டாலுமே, ஐயோ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து வீடியோவில் வர இந்த வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த வியூஸ் கவுண்டு, லைக் கவுண்டு, இதுதான் எங்களோட சம்பளம். இந்த மாதிரி ஸ்மாலாக சேனல் வச்சுருக்கவங்க. ஒரு காசு தந்தால் கூட இவ்வளோ சந்தோஷம் வருமான்னு தெரியாது. ஆனால் ஒரு லைக்கு, ஷேரு இதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரும் எங்களுக்கு. இன்றைக்கி சக்ஸஸ் ஆகாட்டாலுமே கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேண்டாம், ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு சக்ஸஸ் பார்த்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர், 100, 400, 500 எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் விட வேண்டாம். விடாமல் நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடுற மாதிரி பண்ணுவோம். சேர்ந்து முன்னேறுவோம். நமக்கு ரொம்ப லோவாக இருந்தாலுமே சேர்ந்து முன்னேறலாம். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இது பிகினர்ஸுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருந்திருக்கும் இந்த வீடியோ. அவ்வளோதான். அப்படியே அந்த மலையில் சூடாக சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு குழந்தைய கூட கொஞ்சம் பெயிண்டிங்கும் பண்ணி விளையாடிக்கிட்டு அந்த டே அப்படியே போச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேசுவோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர்.